ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நேற்றைய தினம் கத்தாரில் இடம்பெற்ற ஏஷியன் கப் 2025 ரைசிங் ஸ்டார் என்ற கிரிக்கெட் சுற்று போட்டியில் செமிஃபைனல் மேட்சை தான் போய் பார்த்துருந்தேன். அந்த அனுபவத்தை தான் உங்களுக்காக இந்த காணொலியூடாக கொண்டு வந்திருக்கிறேன். பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் இதில் போட்டிட்டாங்க. இதில் துரதிருஷ்டவசமாக இலங்கை அணி 4 ரன்களால் வெற்றி வாய்ப்பையே தவற விட்டுருந்தாங்க. ஸோ முழு காணொலி உள்ளே இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கத்தாரில் இருக்கிற ஒரே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் இந்த ஏஷியன் டவுனில் அமைஞ்சிருக்கிற இந்த ஸ்டேடியம். ஸோ இங்கே தான் இந்த 2025 ஆண்டுக்கான ஏஷியன் கப் ரைசிங் ஸ்டார் செமிஃபைனல் போட்டி நடந்திருந்தது. பாகிஸ்தான் மற்றும் எங்களோட தாய் நாடான இலங்கை அணியர்களுக்கான இடையிலான போட்டி நடந்தது. உண்மையிலேயே ஃபைட்டான மேட்ச் தான். டிவியில் பார்க்குறத விட இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றது இன்னமும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. நமக்கு டிவியில் இருந்துட்டு அவன் கேட்ச் பிடிக்கலையே, அவன் ஓடி இருக்கலாமே, ரன் வின் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லுவோம். ஆனால் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ ஒரு அனுபவமாக இருந்தது. அதுவும் எனக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் நான் கத்தாரில் இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ நான் உண்மையாகவே பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு நான் போகல. திடீர் ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் போய் பார்ப்போம்ண்டு என்னுடைய நண்பர் ஊடாகத்தான் இந்த போட்டியை போய் பார்த்துருந்தேன். முக்கியமாக இந்த நண்பருக்கு நன்றி சொல்லணும். டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணது அவர் தான். ஸோ அவர் ஊடாகத்தான் போய் பார்த்துருந்தாங்க. ஒரு பிளானுமே பண்ணலை. ஜஸ்ட் நாங்கள் அங்கே சைட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ மேட்ச் நடக்குது, நாங்கள் நார்மலாக நாங்கள் டிவியில் பார்க்குறோம், ஃபோனில் பார்க்குறோம். நேரில் ஒருக்கா போய் பார்ப்போம்ண்டு நண்பர் கூட்டிருந்த பட்சத்தில் ரைட் போய் பார்ப்போம்ண்டு முடிவெடுத்து வெற்றிகரமாக பார்த்துருந்தாங்க. நான் கத்தார் முதலாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குற நிகழ்ச்சியில் போட்டியை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அனுபவமும் பெஸ்ட் அனுபவமாக இருந்துச்சு. நான் ஒரு பதாதை தாங்கி இருந்தேன் விசிட் கத்தார். உண்மையிலேயே எனக்கு பெருமை தான். ஏனென்றால் நான் கத்தாரில் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறேன். குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்களாக கத்தாரில் தொழில் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சேஃபான கண்ட்ரி, நல்ல ஒரு கண்ட்ரி. சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாங்களும் இருந்தோம்னா கத்தாரும் எங்களை அன்போடு வச்சிருக்கு. அதே மாதிரி தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் இலங்கை ரசிகர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் நடந்துருந்துச்சு. செமிஃபைனலே கிரிக்கெட்டை பார்க்குறதா இங்கே என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்குறதான்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தருணத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் எந்த யூடியூப் சேனலை பொறுத்தவரையில் கத்தாரில் இருக்கிற சில முக்கியமான விடயங்கள், பிரியோசனமான விடயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரணும். ஏன்னா நீங்கள் பார்வையாளர்கள் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரணும், பிரியோசனமான விஷயம். இது எந்த தனிப்பட்ட விளாக் தான் இது. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என் நண்பர், நான் எல்லாரும் போயிருந்தோம். நான் இருந்த இடத்துல பெப்பரை, அதாவது என்ன சொல்கிறது, பேண்ட் குழுவினர் இருந்தவங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. டிவிலையும் நிறைய தடம் என்னை காட்டியிருந்தாங்க. நான் பதிவிட்டு இருக்கிறேன், நீங்களும் பார்க்கலாம். ஸோ இப்படியான அனுபவங்களை நாங்கள் நேரில் போய் பார்க்கும்போது சந்தோஷம் தான். செமி ஃபைனல் அதில் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை அணி 4 ரன்களால் 5 ரன்களால் தோல்வி அடைந்திருந்தாங்க. முக்கியமாக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. போலிங் தான் லாஸ்ட் 2 ஓவருக்கு முதல் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ரன் ரேட்டை கூட கொடுத்துட்டாங்க. மற்றபடி ரொம்பவே நல்ல மாதிரி போயிருந்துச்சு. குறிப்பாக நான் இருந்த இடத்துல தான் பெப்பரை பேண்ட் குழுவினர் இருந்தாங்க. ஸோ இந்த 2 சவர்கள் 3 சவர்கள் இணைந்து இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக டான்ஸ் ஆடி ஆடியன்ஸை, அதாவது பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தாங்க. உண்மையிலேயே பார்க்கக்கூடியதாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் சப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் தான். ஆனால் ஸ்ரீலங்கன் பேட்டிங் டைமில் தான் ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் டைமில் நாட் அவுட்னு கொடுத்துட்டு ரம்பியார். அதால் மேட்ச் அப்படியே டர்ன் ஓவர் ஆகிட்டு, இல்லாட்டி வெற்றி நமது தான். ஃபைனலுக்கு ஸ்ரீலங்கா போயிருக்கோம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துருந்தேன். எங்களையும் அடிக்கடி டிவியில் காட்டினதை இந்த நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷம் தான், ஹாப்பியாகவும் இருந்துச்சு. மறக்க முடியாத அனுபவம் தான் தான் சொல்லணும். அதிகமான நாட்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல, ஆனாலும் எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. அதே நேரத்தில் அடிக்கடி டிவியில் நம்மளும் வரும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷம். ஸோ நாளைய தினம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணியினருக்கான இறுதிப் போட்டி நடக்கிறதுக்கு. ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு ரொம்ப கணிக்க இல்லாது. ஏனென்றால் எல்லா டீமும் சளைத்தவங்களும் இல்லை, ஒருவருக்கொருவர் அவங்களோட திறமையில் காட்டி கொண்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப அனுபவமான ஒரு சந்தோஷமான கிரிக்கெட் மேட்சை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அது விடுமுறை நாளில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து தாங்க. இன்னும் கத்தாரிலிருந்து புதிய விடயங்களோட நான் உங்களோட இணைந்திருக்கிறேன். ஸோ காணொலியில் இறுதி தருவாய்க்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் தார ஒவ்வொரு சப்போர்ட்டையும் பார்த்து தான் நான் இன்னும் நிறைய வீடியோவோட கத்தாரிலிருந்து தர தயாராக இருக்கேன். ஸோ இன்னொரு காணொலியூடாக சந்திக்கிற வரை விடைபெற்று செல்லும் நான் உங்களில் ஒருவன், மிஸ்டர் பெட்டி தமிழன் கார்த்திகேயன்.
Apa